டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்கள் கேட்டிருந்த ஒரு கேள்வி, டிஃபார்ம் ஸ்டூடெண்ட் ஃபார்மகாக்னசி 1991 ரெகுலேஷனுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் சொல்லுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்குரிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பேசிக்கலி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபார்மகாக்னஸ் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தோன்னா, ஆஸ் பர் டிப்ளமோ இன் ஃபார்மசி சிலபஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஃபார்மகாக்னஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. முதல் சாப்டரில் இருக்கும். அது ஒரு 10 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து எவாலுவேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ் அல்லது குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ் ஆஸ் பர் WHO கைட்லைன்ஸ். அதில் ஆர்கனோலெப்டிக் எவாலுவேஷன், மைக்ரோஸ்கோபிக்கல் எவாலுவேஷன், ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் எவாலுவேஷன் 5 மெத்தட்ஸ் இருக்கும். அதை படிச்சுக்கலாம். அடுத்து அடல்ட்ரேஷன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அடல்ட்ரேஷன், டைப்ஸ் ஆஃப் அடல்ட்ரன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. இது ஒரு 5 மார்க் இல்லை 10 மார்க் கேட்கலாம். அடுத்து டிஃபைன் லாக்ஸேட்டிவ்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ், ரைட் இன் டீட்டெயில் அபவுட் எனி ஒன் ட்ரக். அதாவது லாக்ஸேட்டிவ் சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ஆலோஸ், ரூபர், கேஸ்டர் ஆயில், இஸ்பகுலா, சென்னா, அந்த மாதிரி ட்ரக்ஸ் இருக்கும். நம்ம லாக்ஸேட்டிவ்னா என்ன, அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் 1 or 2 ட்ரக்ஸ் நம்ம தரவாக படிச்சுக்கலாம். அடுத்து டிஃபைன் கார்டியோடோனிக்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் கார்டியோனிக்ஸ்ன்னு இருக்குது, கார்டியோடோனிக்ஸ்னு அர்த்தம். கிவ் எக்ஸாம்பிள்ஸ், ரைட் இன் டீட்டெயில் அபவுட் த ஃபார்மகாக்னசி ஆஃப் டிஜிட்டாலிஸ். அடுத்து பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ்ங்கிறது ஒரு ஷார்ட் நோட்ஸில் 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து எல்லா ட்ரக்ஸுடைய பயாலஜிக்கல் சோர்ஸஸ், ஃபேமிலி, ஆக்டிவ் கான்ஸ்டியன்ட்ஸ், அதனுடைய யூசஸ் பார்க்கலாம். ஒரு டேபுலர் காலம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து டிஃபைன் டயூரெட்டிக்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் எனி ஒன் ட்ரக். அதில் கோக்ரு அண்ட் புனர்னவா அப்படின்னு ட்ரக்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ட்ரக் நம்ம நல்லா படிச்சுக்கலாம். அடுத்து எக்ஸ்பிளைன் த ஃபார்மகாக்னசி ஆஃப் எனி 2 ட்ரக்ஸ் ஃப்ரம் ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் நர்வஸ் சிஸ்டம். இதில் பார்த்தோன்னா நிறைய ட்ரக்ஸ் அவைலபிளாக இருக்கும். நக்ஸோமேகா, அஸ்வகந்தா, ஹென்பெயின், அதாவது ஹயோசைமஸ் நைகர், அட்ரோபா பெலடோனா, நிறைய ட்ரக்ஸ் இருக்கும். எனி 2 or 3 ட்ரக்ஸ் நல்லா படிச்சுக்கலாம். அடுத்து பிளான்ட் ஃபைபர்ஸ், அதில் அப்சார்பன் காட்டன், ஹெம்ப்பு, ஜூட்டு, ஃப்ளாக்ஸ், பனானா, அது மாதிரி ஃபைபர்ஸ் இருக்கும். காட்டன் நல்லா படிச்சுக்கலாம். எஸ்பெஷலி குவாக்சம் டெஸ்ட் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அனிமல் ஃபைபர்ஸ். இதில் உல் அண்ட் சில்க் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு 2 ட்ரக்ஸ் ஒரு ட்ரக் நல்லா தரவாக படிச்சுக்கலாம். அடுத்து ப்ரிப்பேர் த டேபுலர் காலம் ஆஃப் ட்ரக் நேம், பயாலஜிக்கல் சோர்ஸஸ், ஃபேமிலி, கான்ஸ்டியூயன்ட்ஸ் அண்ட் யூசஸ். ப்ரிப்பேர் வெல், ஆல் தி வெரி பெஸ்ட் யூசஸ் சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு ட்ரக் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஃபார்மகாக்னஸ் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் எது அப்படின்னா, ட்ரக்கோடைய நேமு, அதனுடைய பயாலஜிக்கல் சோர்ஸஸ், அதனுடைய ஃபேமிலி, அப்புறம் ஃபைட்டோ கான்ஸ்டியூயன்ட்ஸ், அதாவது ஆக்டிவ் கெமிக்கல் கான்ஸ்டியூயன்ட்ஸ், அப்புறம் மெடிசினல் யூசஸ். மெடிசினல் யூசஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது. பொதுவாகவே ட்ரக்கோட யூசஸை நம்ம 4 தான் பிரிக்கலாம். மெடிசினல் யூசஸ், ஃபார்மசூட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரியல் யூசஸ், ட்ரெடிஷ்னல் யூசஸ், அப்புறம் ஜெனரலாக இண்டஸ்ட்ரியில் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் காமனாக என்னென்ன இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி டேபுலர் காலம் பிரித்து நம்ம ட்ரக்ஸை படிக்கலாம். அது ஈஸியாக இருக்கும். அதில் எல்லா ட்ரக்ஸுமே கவர் ஆகிரும். இன்னொன்று, எல்லா டெஃபினிஷன்ஸும் படிச்சுக்கணும். எல்லா டெஃபினிஷன்ஸ் கீழே என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கணும். ஒவ்வொரு கேட்டகரியில் மினிமம் ஒரு ட்ரக், மேக்ஸிமம் 2 ட்ரக் படிக்கலாம். இதுதான் பேசிக்காக உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.